இவங்கள யாரு வேணாலும் ஆட்சி அமைக்கலாம். ஆனா ஆள்றது நீங்களா இருக்கணுமா? அல்லது உங்களுக்கு பிடித்த தலைவர் நிரந்தர நல்லாட்சி வழங்க வேண்டுமா? மேலும் அவரை தமிழகத்தின் மகாத்மானு போற்ற வேண்டுமா? அதுக்கு கொண்டு வர சொல்லுங்க மக்கள் கண்காணிப்பு திட்டம். இதுதான் மகதி கையேடு. இந்த கையேட்டோட பக்கத்துல இருக்கிற மாதிரி குடிநீர், சாக்கடை, மின்சாரம், குப்பை, பொது கழிப்பிடம், பள்ளிக்கூடம், மருத்துவமனை மற்றும் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை சொல்றதுக்கு மற்றவை அப்படின்னு படிக்காத மக்களும் புரிந்து கொள்ற மாதிரி படம் போட்டு காட்டியிருக்காங்க. அவைகள்ல குறை இருந்தா சிவப்பு பொம்மை, குறை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆரஞ்சு பொம்மை, குறைய நிறைவேற்றிட்டாங்கன்னா பச்சை பொம்மை அப்படிங்கிறத 3 மாதங்களுக்கு ஒரு முறை மக்கள் இந்த கையேட்டுல குறிச்சு வச்சுக்கலாம். குறிச்சு வச்சத மொபைல்ல மகதி செயலி மூலமாகவும், மொபைல் இல்லாதவங்க பல்பொருள் அங்காடியில வச்சிருக்க இயந்திர செயலி மூலமாகவும் குறைகளை தெரிவிக்கலாம். 80% தொடும்போது முதலமைச்சர் அறிக்கையில எமர்ஜென்சி மெசேஜ் அலர்ட்டா உருவாகி MP, MLA, பேரூராட்சி, நகராட்சி தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் வர அனைவருக்கும் அபாய செய்தியா அனுப்பப்படும். உங்களோட அந்த கவுன்சிலர் கட்டாயம் அந்த குறையை நிறைவேற்றியோ அல்லது மக்களை தொடர்பு கொண்டு அந்த குறை சம்பந்தமா ஆவணங்கள் செயல்பாட்டுகளை விளக்கி சிவப்புல இருந்து பச்சை, குறைஞ்சபட்சம் ஆரஞ்சு நிற பத்தானையாவது பெற வைக்கும். இவ்வாறு அவங்க பண்ணும்போது மக்களோட நம்பிக்கையும் அவங்களோட வாக்குகளையும் பெறுவதற்கான ஒரு வரப்பிரசாதமா பார்ப்பாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னா அது மக்களாகிய உங்க கையில தான் இருக்கு. திட்டத்தை செயல்படுத்துற கட்சிக்கு வாக்களிப்போம்ங்கிறத இன்டர்நெட் வசதி உள்ளவங்க மகதி லோகோவை ஸ்கிரீன்ல உள்ள QR கோட் மூலமாக அல்லது மகதி வெப்சைட் மூலமாவோ டவுன்லோட் செய்து யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் போன்ற அனைத்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மிலும் உங்களோட DP-யா வைங்க. மேலும் #vote4Magadi அப்படின்னு ஸ்டேட்டஸ் மற்றும் கோட் வச்சு ட்ரெண்ட் ஆக்குங்க. இன்டர்நெட் வசதி இல்லாதவங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு திட்டத்தை விளக்கி திட்டத்தோட லோகோவை பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டு கதவுல ஒட்டுங்க. இப்படி இந்திய அரசியல் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு யார் மனதையும் புண்படுத்தாம, புரட்சிகள் எதுவும் செய்யாம மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் அரசியல் தலைவர்கள் கிட்ட கேளுங்க. அவங்க நிச்சயமா செவிசாய்ப்பாங்க. நான் ஒருத்தன் DP-ல வைக்கிறதுனால இல்ல கதவுல ஒட்டுறதுனால இது நடந்துட போகுதா அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? நான் மட்டும் வச்சா நடக்காது. சரி, 4 பேர் வச்சா, 4000 பேர் வச்சா, 4 லட்சம் பேர் வச்சா, 4 கோடி பேர் வச்சா, அவங்க வைக்கல இவங்க வைக்கல அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல நீங்க வைங்க. உங்களுக்காக, உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்காக நீங்க எதிர்பார்க்கிற அரசியல் மாற்றத்தை உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிங்க.